ஒரு உயிரையாவது இழந்து விடக்கூடாது. நமது இளம் சமுதாயத்தினரை எதிர்காலத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கடைப்பாடு நம் அனைவருக்கும் உள்ளது. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டிலே எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து விடயங்களும் வெளிநாட்டில் கிடைத்து விடாது. தற்போது வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக அதிகளவான தற்கொலைகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. நாட்டில் எங்களுக்கு 3 நேர சாப்பாடு கிடைக்கும். வெளிநாட்டில் நாங்கள் 2 நேரம், அது கூட சிலது 1 நேரமாக இருக்கும். திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற வாக்குக்கு நாங்க எல்லாரும் வெளிநாட்டுக்கு வாரது தங்களுடைய வாழ்வியல்ல ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா என்று சொல்லித்தான். வணக்கம் உறவுகளே, நான் உங்களை இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் இளைஞர்களுடைய தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு போகின்றன. அதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் கூறப்பட்டாலும் அவர்களுடைய குடும்பங்களினுடைய நிலைமைகளை யோசிச்சு பார்த்தா மிகவும் ஒரு பரிதாபமான நிலைமை காணப்படுகின்றது. இந்த சமுதாயத்தில் நம்முடைய இளைஞர்களை ஒருவரையாவது நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்கான பதிவே. எனவே இந்த பதிவை கடந்து செல்லாது எல்லாருக்குமே பகிர்ந்து கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே ஏற்படக்கூடிய மரணங்களுக்கான காரணம் மன அழுத்தம் என்று சொல்லி அனைவராலும் பேசப்பட்டாலும் அந்த இறப்பிற்கான முழுமையான காரணம் அந்த இறந்த நபருக்கே தெரியும். எனவே இந்த வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்காக ஒரு தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நாட்டிற்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நீங்கள் உழைக்க வேண்டும், உங்களுடைய வாழ்வியல் முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்படத்தான் வேண்டும். நான் அல்ல, அனைவரும் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டுத்தான் அவர்கள் அடுத்த கட்ட படிக்கு முன்னேறியுள்ளனர்கள். நீங்க சில வேளை உங்களுடைய நண்பர் நல்லாக இருக்கிறார், வெளிநாட்டுக்கு போய்விட்டார், அவர் நல்லா உழைத்திருக்கிறார், நல்ல சொத்து பத்து வச்சிருக்கிறார், ஸோ அவரை மாதிரி நானும் வரணும் என்று சொல்லி ஆசையோட நீங்க வெளிநாடு வாரது எந்த விதத்திலையும் தப்பில்லை. ஆனால் எல்லாமே எடுத்த உடனே எங்களுக்கு கிடைச்சி விடாது. அதே உங்களுடைய நண்பர் வெளிநாடு வந்து 10 வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கலாம், அந்த விடயம் உங்களுக்கு ஒரு வருடத்தில் கிடைத்து விடாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றும்படி வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டில் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து விடயங்களும் வெளிநாட்டில் கிடைத்து விடாது. உள்நாட்டில் எங்களுக்கு 3 நேர சாப்பாடு கிடைக்கும், வெளிநாட்டில் நாங்கள் 2 நேரம், அது கூட சிலது 1 நேரமாக இருக்கும். படுக்கிறதுக்கு நேரம் இருக்காது. போக்குவரத்து, அலைச்சல், உடம்பழுப்பு, அதை விட வேலையின்மை பிரச்சனைகள் பலவற்றையும் தாண்டித்தான் நாங்கள் வெளிநாட்டில் முன்னேற வேண்டும். அது உங்களுக்கான ஒரு கடப்பாடு அல்ல. வெளிநாடு என்று காலடி வைத்த அனைவருக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதுவாகத்தான் காணப்படுகின்றன. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மூத்த சமுதாயத்தினரும் இளைய சமுதாயத்தினருக்கு சில வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் வெளிநாடு வந்த உடனே நீ ஏன் வந்தாய், உனக்கு இங்க எதுவுமே செய்யலான்னு சொல்லி ரீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க. உன்னால முடியாது, நீ தோத்துட்டாய், உன்னால ஜெயிக்க இயலாது, நீ வாழ்க்கையில என்ன செய்ய போறான்னு சொல்லி அழுத்தத்தை திணிக்காதீங்க. உன்னால முடியும், ஓகே நீ வந்துட்ட, இவ்வளவு காசு செலவழிச்சு வந்துட்ட, உனக்கு ஒரு வேலை ஒன்று எடுத்து தரேன், கஷ்டப்பட்டு உள்ள ஒரு காலத்துல கடனை முடிச்சுட்டு நீ கொஞ்சம் உழைச்சு கொண்டு முன்னேறலாம்னு சொல்லி நல்ல ஒரு மோட்டிவேஷனை கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க காசா அவங்களுக்கு உதவி செய்யாட்டாலும் சதுர உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு இடத்துல வேலை எடுத்து கொடுங்க, தங்குறக்கு ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அதன் மூலமாக அவர்கள் முன்னேறி வரட்டும். முன்னேறி வந்து அவர்கள் உங்களோட பேரை சொல்லிக்க அந்த பெருமை உங்களைத்தான் சேரும். எனவே இளைய சமுதாயத்தினருக்கு சில வகையான நல்ல கருத்துக்களை பெரிய சமுதாயத்தினர் கொடுக்க வேண்டியது கட்டாயமாகும். ஏன்னா நீங்க நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க. அதற்காக நீங்க உங்களுடைய அனுபவங்களை இளைய சமுதாயத்தினர்கிட்ட கொடுத்தா அழுத்தங்கள் காரணமாக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய இளைய சந்ததியினரை நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். நன்றி.